வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம். இப்படி 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ராசி தானுங்க இந்த கன்னி ராசி. ராசி அதிபதி புதன். வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. அப்போ 2024 வருடம் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ராசியாதிபதி புதன் ராசிக்கு 3வது பாவகத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து கேட்டை நட்சத்திரம் 4வது பாதத்தில் 338 டிகிரியில் இருந்து உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் மே மாதம் கழித்து நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கும் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி 10ஓட 11 நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் 2024 வருடத்தில் மே மாதத்தில் இருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. நிறைய நண்பர்கள் வெளிநாடு போக போகிறீங்க. நிறைய நண்பர்கள் வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்துக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஜனவரி மாதத்திலிருந்தே ஒரு மாற்றங்கள் கொடுக்க தான் செய்யும். படிப்பில் சிக்கல் இருக்குதுங்க, ஞாபக மருதி அதிகமாக இருக்குதுங்க, படிப்பு தடைப்பட்டு இருக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த வருடம் நல்லாயிருக்கும். படித்து முடிச்சு விட்டனுங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த நண்பர்களுக்கு நிச்சயம் 100% உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது பிப்ரவரி 16 தேதியிலிருந்து. அதெல்லாம் சார் பிப்ரவரி 16ஆம் தேதி சொல்கிறீங்க, ஏதாவது சமாச்சாரம் இருக்குதா கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? சிம்ம ராசியாதிபதி சூரியன் கன்னி ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சூரியன் சிவன், சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சூரிய பகவானுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது நிச்சயம் தொழிலில் வளர்ச்சிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுவும் நிறைய நண்பர்களுக்கு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாடு போயிட்டேனுங்க, ஏண்டா வந்தன்ற அளவுக்கு இருக்குது, ஊருக்கு போய் வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிடலாமன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்ட்டு மன அழுத்தத்தில் இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவானும் செவ்வாவும் பார்க்கக்கூடிய யோகத்தால் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் வேலை வாய்ப்பு உருவாக்கும். இல்லை வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில் நிரந்தரமாக ஏற்படுத்தும், பர்மனெண்ட் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தும். அதுபோக நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு கவலை இருக்குதுன்னா இன்னும் ஒரு சிலருக்கு திருமணத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் இருந்து படிப்படியாக 2024 டிசம்பருக்குள்ளார முடிஞ்சிடும்.
நான் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்களே, 1000 ஜாதகம் பார்த்துருக்கிறேனுங்க, இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலையே, திருமணம் நடக்கலையே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்ம ராசியில் கன்னிராசியில் பிறந்திருந்தால், கன்னிராசி வாய் தவிர சிம்மம் வந்துருச்சு, கன்னிராசியில் பிறந்திருந்தால் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான், திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அவங்க மே மாதம் மாறிடுவார். அப்போ அந்த மே மாதத்தில் இருந்தே திருமணக்காரகன் உங்களுடைய ராசியை பார்ப்பார் 5வது பார்வையாக. இந்த வகையில் திருமண தடைகள் நீங்கும். அதுபோக பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து வேலை வாய்ப்பு சரியாக இருக்குன்னு சொன்னனே, அதே மாதிரி பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திருமணம் நடந்தது, திருமணம் நடக்கலைன்னு ஒரு சிலருக்கு கவலை இருக்குது. திருமணம் செஞ்சுட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. 3 மாதம் 4 மாதம்தான் வாழ்ந்தனுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் விரிச்சல் வந்துருச்சுங்க, விவாகரத்து ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, பிப்ரவரி 3லேருந்து ஒரு 13 தேதிக்கு இந்த பக்கம் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்துக்குரிய நாட்கள் மே மாதம். அப்போ அந்த மறுமணத்துக்கு உண்டான தருணம் பார்த்திங்கன்னா, அந்த பிப்ரவரி பிறந்ததில் இருந்தே அந்த மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். பொதுவாக இந்த மறுமணம் அப்படின்னா, ஒருத்தர் செய்கிற தப்புக்கு 2 பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. தப்பு செஞ்சவர் ஒருத்தர், ஆனால் தண்டனை மட்டும் 2 பேருக்கு. ஒரு ஆணுக்கு பிடிக்காமல் ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, விவாகரத்தை அவர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அது அவர் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி சார்ந்த விஷயம் கூட. எந்த பாவமும் அறியாத அந்த பொண்ணும் பாதிக்கப்படும். இல்லை பொண்ணுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எந்த பாவமும் அறியாத அந்த ஆணுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். கடைசியில் மறுமணம் தான் அவங்களுடைய தலையெழுத்து அப்படின்ற மாதிரி வாழ்க்கை நிறைய நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் அந்த வாழ்க்கையை பறிச்சிடுச்சு போல இருக்குது. ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அழகான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்ட்டு நீங்கள் மனசார மனநிறைவு அடைகிற அளவுக்கு இந்த 2024 இந்த 2024வது வருடத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி குரு 8ல் மறைஞ்சிருக்கிறார். இப்போ வீடு வாசலை நீங்கள் கட்டியிருந்தாலும் சரி, அல்லது மண்ணு மனம் வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாமே அரையும் குறையமாக நின்று இருக்கும். அதே மே மாதத்துக்கு மேற்கொண்டு கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு சொந்தமாக வாகனமும் அமையப்போகுது, சொந்தமாக மண்மனையும் அமையப்போகுது. இது நிறைய பேர் செய்ய போகிறீங்க, கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை சார், என்னவோ தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு போட்டேனுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. 2024வது வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். அதே மாதிரி மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும். அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு தான். வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி 13 வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்களாக தான் இருக்கும். பெருசாக நமக்கு மாற்றம் இருக்காது. வாய்களையே இந்த ஜோசிகாரர் சொன்னார், ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிப்ரவரி 13க்கு மேலே தான் உங்களுக்கு மாற்றங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் பெருசாக இருக்காது. பிப்ரவரி 13க்கு மேற்கொண்டு கண்டிப்பாக படிப்படியாக மாற்றங்கள் வரும். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக ஒரு வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகுது பிப்ரவரி மாதத்துலேருந்து, பிப்ரவரி 13லிருந்து. அதுபோக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி. சனி பகவான் வருட தொடக்கத்தில் சதய நட்சத்திரம் முதல் பாதம் 309 டிகிரியில் இருக்கிறார். வாங்கியிருக்கிற சாரம் ராகின் சாரம். ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமான யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் விதிகாரகன் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறார். ஒரு சில நண்பர்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருந்தால் தான் சாதிப்பீங்க.
நான் வீம்புக்கு வீரியத்துக்கு நான் பூர்வீகத்திலே இருக்கிறேன்னா பெருசாக சாதிக்க முடியாது. இடமாற்றங்கள் ஆகிறதுக்கு வழியை பார்த்துக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் பூர்வீகத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக தராது. அது பார்த்துக்கோங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்திலேயே இருப்பதால் இந்த வருடத்தில் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்க போகுது. மருந்தில்லாத ஒரே வியாதி என்னன்னா மன அழுத்தம். அப்பேற்பட்ட மன அழுத்தம் குறைய போகுது. உடல் தேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாக போகுது. இது நடக்கும். 7க்குடைய கிரகம் குரு, நான் முதலியே சொன்னேன். கல்யாண தடைகள் நீங்க போகுது. கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போன தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக போகுது. அதுபோக காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது. நடக்கும், நடந்தே தீரும், அது விதி. 8க்குடைய கிரகம் 4ல் இருக்கிறார். அதனால் வாகனம் வாங்கக்கூடிய யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தும். 9க்குரிய கிரகம் 3வது பாவகத்திலிருந்து 9வது பாவகத்தை பார்ப்பார். அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். தந்தையுடைய உடல் தேகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரியாகும். தந்தை வகையில் வரக்கூடிய அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கும். தந்தை வகையில் எப்படி சார் சங்கடங்கள் வந்துடும்? தந்தையுடன் பிறந்த பெரியப்பா சித்தப்பா இவங்களுக்குள்ளே ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாகும். 10க்குடைய கிரகம் புதன், உங்கள் ராசி அதிபதி, அவர் சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 3வது பாவகம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஆதிக்கத்திலிருந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பார்க்கறதுனால, அதாவது 10க்குடைய கிரகம் 9வது கிரகத்துடன் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில நண்பர்களுக்கு சுய தொழிலும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 12க்குடைய கிரகம் 11க்குடைய கிரகம் 12ல் இருக்கிறார். அப்போது சம்பாதனை வரும். வரக்கூடிய சம்பாதனையை ஒன்று கடனை கட்டிக்கோங்க, இல்லையா ஒரு மண்ணு மனையை அமைச்சுக்கிடுங்க. 2024 இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வயசுக்கு மீறிய சம்பாதனை கொடுக்கும். மிச்சம் பண்ணிங்கன்னா 10 காசு மிச்சம் பண்ண முடியாது. காசு பணமாக நகை நட்டால் மிச்சம் பண்ணாதீங்க. அசையாத சொத்து மண்மனை. வீடு வாசலை கட்டணும்னு ஆசை இருக்குதா, செஞ்சுக்கோங்க. தொழிலில் டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்குதா, செஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு இடம் மட்டும் வாங்கி போடலான்னு எண்ணம் இருக்குதா, செஞ்சுக்கோங்க. அசையாத அசட்டு அது வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2024 1000 மடங்கு நல்ல விதமாக இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். 2024 வருடம் சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்னு அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் சொந்தங்களே. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.